வணக்கமா. 6ஆம் வகுப்பு தமிழ் திறன் புத்தகம் இது. இன்றைக்கி பார்க்க போகிறது 10ஆம் பாடம் உரைப்பகுதி. ஒரு உரைப்பகுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த கதைக்கு பொருத்தமான படங்களை இங்கே கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 10ல் 1 உரைப்பகுதியை படித்து விடை எழுதுக. கர்க் கர்க் என்ற சத்தம் கேட்டது. வெண்மதியிடமிருந்து 5 அடி தொலைவில் ஒரு மேசை இருந்தது. மேசையின் அடியில் இருந்துதான் சத்தம் வந்தது. அவள் குனிந்து பார்த்தாள். அங்கே ஓர் எலி இருந்தது. இப்போதெல்லாம் இந்த எலி அடிக்கடி வருகிறது. எலியின் அருகில் வெண்மதியின் படக்கதை புத்தகம் இருந்தது. இரவு படித்துவிட்டு அப்படியே அங்கு வைத்து விட்டாள். அப்புத்தகத்தை எலி கடித்து விடுமோ என்று பயந்தாள். தன் பையிலிருந்து அரை அடி அளவுகோலை எடுத்தாள். மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது, ஆனால் பயந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தாள். எலிக்கு அருகில் அளவுகோலை எறிந்தாள். எலி அடித்து பிடித்து ஓடியது. மகிழ்ச்சியோடு படக்கதை புத்தகத்தை எடுத்து கொண்டாள். தொடருக்கு பொருத்தமான படம் எது? இங்கே 3 படம் கொடுத்துருக்குறாங்க. மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். அதாவது இந்த என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். இங்கே ஒரு படம் இருக்குது. இங்கே உட்காந்துருக்கா. இங்கே ஒரு படம் இருக்குது. அந்த அடிகோலை நீட்டுறாங்க. இங்கே மெல்ல நடக்கிற மாதிரி இருக்குது. எலியின் மீது அடிபடாததற்கு காரணம் என்ன? அது எலியை அடிபடலை. அப்போது வெண்மதிக்கு குறிப்பார்த்து அடிக்க தெரியவில்லை. வெண்மதி அடிக்க நினைக்கவில்லை. அடுத்தது வெண்மதியை பார்த்ததும் ஓடிவிட்டது. இதில் 3ல் சரி எது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த படத்துக்கு படம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால்னா இது உட்கார்ந்துருக்கா, இங்கே உட்கார்ந்துருக்கா, சென்றால்னு இருக்குது. அப்போ இதுதான் பொருத்தமானது. இந்த கேள்வி, எலியின் மீது அடிபடாதற்கு காரணம் என்னென்னா, வெண்மதிக்கு குறிப்பார்த்து அடிக்க தெரியவில்லை. அது இல்லை, அவளுக்கு அடிப்பார்க்க தெரியும். அடிக்க நினைக்கவில்லை, அதுதான் உண்மை. அவள் அடிக்கணும்னு நினைக்கல. வெண்மதியை பார்த்ததும் ஓடிவிட்டது. எலி ஓடலை, அங்கே தான் இருந்துச்சு. எனவே சரியானது இதுதான். வெண்மதி அடிக்க நினைக்கவில்லை. இப்போ அரை அடி அளவுகோல் அப்படின்னா இதுதான் அரை அடி ஸ்கேலுன்னு சொல்கிறது. சரிம்மா, நன்றி, வணக்கம்மா.